சந்தையில் முதலீடு செய்யாததற்கான காரணங்கள் 40 ஆண்டுகள் வரலாறு. ஒவ்வொரு ஆண்டும் முதலீடு செய்யாமல் இருக்க யாருக்கோ ஒரு காரணம் இருந்தது. 1983இல் சந்தை மிகவும் உயர்ந்துள்ளது என்று கூறப்பட்டது. 1984இல் அமெரிக்காவின் பெரிய பட்ஜெட் பற்றாக்குறை பற்றிய கவலை இருந்தது. 1985இல் வளர்ச்சி மந்தமாகிறது என்று பேசப்பட்டது. 1986இல் டைம் 2000 அருகில் வந்ததால் இது மிகவும் ஆபத்தான நேரம் என்று கூறப்பட்டது. 1987இல் பிளாக் மண்டே ஏற்பட்டது. பங்குச்சந்தை பெரிய சரிவை சந்தித்தது. 1988இல் மந்தநிலை பயம் நிலவியது. 1989இல் ஜங்க் பாண்ட் சந்தை சரிந்தது. 1990இல் கல்ஃப் வார் காரணமாக 16 ஆண்டுகளில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. 1991இல் மீண்டும் சந்தை மிகவும் உயர்ந்துள்ளது என்று கூறப்பட்டது. 1992இல் தேர்தல் காரணமாக சந்தை நின்ற நிலையில் இருந்தது. 1993இல் பெரிய நிறுவன மறுசீரமைப்புகள் நடந்தன. 1994இல் வட்டி விகிதங்கள் உயர்ந்தன. 1995இல் இப்போது முதலீடு செய்ய மிகவும் உயர்ந்தது என்று பலர் கூறினர். 1996இல் பணவீக்கம் பற்றிய பயம் அதிகரித்தது. 1997இல் இர்ரேஷனல் எக்ஸூபரன்ஸ் என்ற எச்சரிக்கை வந்தது. 1998இல் ஆசிய நிதி நெருக்கடி உலக சந்தைகளை பாதித்தது. 1999இல் Y2K பற்றிய பெரிய பயம் இருந்தது. 2000இல் .com பபிள் வெடித்தது. 2001இல் 9/11 தாக்குதல் மற்றும் மந்தநிலை ஏற்பட்டது. 2002இல் என்ரான் கணக்கு மோசடி உலகத்தை அதிர்ச்சியடைய வைத்தது. 2003இல் ஈராக் போர் தொடங்கியது. 2004இல் பெரிய வர்த்தக மற்றும் பட்ஜெட் பற்றாக்குறை பற்றிய கவலை ஏற்பட்டது. 2005இல் எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டது. 2006இல் வீட்டு வசதி பபிள் பற்றிய பயம் அதிகரித்தது. 2007இல் சப்ரைம் நெருக்கடி தொடங்கியது. 2008இல் உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்பட்டது. 2009இல் டிப்ரெஷன் பற்றிய பயம் பரவியது. 2010இல் சாவரன் டெப்ட் கிரைசிஸ். 2011இல் யூரோசோன் நெருக்கடி. 2012இல் US ஃபிஸ்கல் கிளிஃப் பற்றிய பயம். 2013இல் ஃபெட் ஸ்டிமுலஸ் குறைக்கப்படும் என்ற கவலை. 2014இல் எண்ணெய் விலை சரிந்தது. 2015இல் சீனா சந்தை சரிந்தது. 2016இல் பிரெக்சிட் மற்றும் அரசியல் அதிர்ச்சி. 2017இல் சந்தை எல்லா கால உச்சத்தில் இருந்ததால் பயம். 2018இல் ட்ரேட் வார்ஸ். 2019இல் இந்திய GDP 5% குறைந்தது. 2020இல் கோவிட்-19 காரணமாக உலகமே நின்றது. 2021இல் பாண்டமிக் பிந்தைய கரெக்ஷன் ஏற்பட்டது. 2022இல் ரஷ்யா யுக்ரைன் போர் மற்றும் பணவீக்கம் உயர்வு. 2023இல் அடானி ஹிண்டன்பர்க் விவகாரம். 2024இல் தேர்தல் அன்சர்டன்டி. 2025இல் டாரிஃப் வார்ஸ் மற்றும் உலக பொருளாதார பதட்டம். 2026இல் ஒரு தசாப்தத்தில் மிக மோசமான தொடக்கம். ஆனால் இந்த எல்லாவற்றையும் கடந்து சந்தை எப்போதும் மீண்டு வந்தது. அது மீண்டும் வளர்ந்தது. மீண்டும் காம்பவுண்டிங் செய்தது. ஒருமையாக இருந்தவர்களுக்கு பலன் கொடுத்தது. மனித மனநிலையின் ஒரு சிரமமான உண்மை என்ன தெரியுமா? எதிர்மறை கருத்துக்கள் எப்போதும் நம்ப வைக்கும். பயம் நம்பிக்கையை விட புத்திசாலித்தனமாக தோன்றும். காத்திருப்பது பாதுகாப்பாக உணரப்படும். ஆனால் உண்மையில் செல்வம் உருவாக்கிய முதலீட்டாளர்கள் சரியான நேரத்தை காத்திருக்கவில்லை. அவர்கள் முதலீடு செய்தார்கள். பிளாக் மண்டே காலத்திலும் 9/11 காலத்திலும் 2008 நெருக்கடியிலும் கோவிட் காலத்திலும். ஏனெனில் அவர்கள் ஒரு உண்மையை புரிந்திருந்தார்கள். புல் மார்க்கெட் பணத்தை உருவாக்கும். பேர் மார்க்கெட் செல்வத்தை உருவாக்கும். அடுத்த நெருக்கடி நிச்சயம் வரும். அது எப்போதும் வரும். ஆனால் உண்மையான கேள்வி, அது முடியும் போது நீங்கள் சந்தையில் முதலீடு செய்திருக்கிறீர்களா?